கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து ராஜா அழகா சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எல்லா குடும்பத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னா, கர்த்தருடைய சகாயம் வேணும், கர்த்தருடைய உதவி வேணும். ஒரு குடும்பத்திலே கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம கூட அவர் இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நமக்கு இன்னைக்கு யார் உதவி செய்வா அப்படின்னா, கர்த்தர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் கர்த்தர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும், சகாயம் செய்ய முடியும். அவருடைய நாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன். நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம எங்க ஓடும்? சில குடும்பத்திலே சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. பிரச்சனை வந்த உடனே ஸ்டேஷன் போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பிரச்சனை வந்த உடனே கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும்போது, அப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் அன்றாடி ஜெபிக்கும்போது நமக்கு உதவி செய்கிறவர் அவர் மட்டும்தான். இந்த நாளிலும் நம்முடைய சகாயம் கர்த்தரிடத்தில் உள்ளது, கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று நாங்கள் தியானிச்சோம்ப்பா. எங்களுக்கு சகாயம் நீங்க மட்டும்தான்ப்பா பண்ண முடியும். இந்த நாளிலும் எந்த குடும்பத்துக்குள்ளே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையில் உபத்திரத்தை நீக்கி சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க, ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க, பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே உள்ளத்துல பாரத்தோடு இருக்கு, அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலம்
நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.